கைஸ், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ படிக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து லாங் டேர்மாக வந்து ரீட்டைன் பண்ண முடியல. அதே மாதிரி படிக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து டீப்பாக வந்து படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ எம் டாக்டர் தினேஷ் பாபு. என்னுடைய எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய லேர்னிங் ஜேர்னி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஏறக்குறைய இருக்கும். எம்பிபிஎஸ் ஒரு 6 இயர்ஸ், அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸாக வந்து யூபிஎஸ்சி சிஎம்எஸ், நீட் பிஜி இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கேன். ஸோ என்னுடைய 10 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஜேர்னியை இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எஜுகேஷனல் டெக்னிக்ஸ், அப்புறம் வந்து ப்ராசஸ், இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த ஒரு டெக்னிக்கை வந்து ஜெய்னப் ஓரா அப்படின்னு ஒரு கோச் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து ரீகால் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி ரீகால் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ எந்த ஏரியாஸில் நம்ம வந்து ஜாஸ்தியாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த டாப்பிக்குமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். எந்த ஒரு ஏரியா வந்து நமக்கு தெரியலையோ அது மேலே வந்து ஜாஸ்தி வந்து கவனத்தை செலுத்த முடியும். ஸோ இந்த ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற டெக்னிக் வந்து டீப்பாக படிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ இதெல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை டீப்பாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த டாப்பிக்கை பற்றின கொஷின்ஸ் எல்லாம் நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணிடணும் டாப்பிக்கை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, அந்த டாப்பிக்கை பற்றின க்யூரியாசிட்டி நம்மள அறியாமலே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே டைவ் பண்ணும்போது இன்னும் டீப்பாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் டீப்பாக வந்து அந்த கொஷின்ஸை நம்ம எக்ஸாம்ஸுக்கு மட்டும் படிக்காமல் ரொம்ப லாங் டேர்முக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கும் டீப்பாக அதை படிக்கிறதுக்கும் இந்த ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறக்கூடிய டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 2 டெக்னிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, பொமோடோரோ டெக்னிக் அப்படின்வாங்க. ஸோ அந்த பொமோடோரோ டெக்னிக் என்னென்னா, 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வந்து படிக்கிறோம் ஒரு ஸ்ட்ரெச்சில். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கேப் விட்டுட்டு அந்த 5 நிமிஷம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க ப்ராப்ளம் அப்படின்னா அதை பண்ணலாம். இல்லை நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வெளியே வந்து ரோம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பொமோடோரோ டெக்னிக்கில் வந்து வரும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கேப் விட்டுறோம். அப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறோம். அடுத்து நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கும்போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ தட் சீக்கிரமாக வந்து விஷயங்களை வந்து கிராஸ்ப் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி 5 நிமிஷம் வந்து கேப் விட்டு படிக்கிறது பொமோடோரோ டெக்னிக். இதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நீங்கள் படிக்கிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் கூட இருக்கும். எனக்குலாம் 19 சப்ஜெக்ட் இருந்தது. ஸோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து படிக்கிறது. காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு, நடுவில் ஒரு 5-10 நிமிஷம் இன்னொரு சப்ஜெக்ட்டு, அடுத்து வந்து ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட். நிறையா சப்ஜெக்ட் அட் அ டைம் வந்து படிக்கும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து நிறைய ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி புது புது இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய வந்து கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது வந்து அப்படியே பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ தட் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வீக்லி ரீகால் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். இது பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இதை வந்து பேப்டிஸ் சர்க்யூட் அப்படின்னுவாங்க. இப்போ கேம்பஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நல்லா நியூரல் சர்க்யூட் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு லாங் டேர்மாக வந்து மாற்றிடும். இந்த ஹிப்போ கேம்பஸை நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி வீக்லி ரீகால் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ணுறோம். இதனால லாங் டேர்மாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த பேப்டிஸ் சர்க்யூட்டில் ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அதே மாதிரி அமிக்டலான்னு ஒரு ஏரியா இருக்குது. இது என்ன அப்படின்னா, படிக்கும்போது ஒரு எமோஷன் ரிலேட்டடாக ஒரு லைஃப் ஈவெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த அமிக்டலா அப்படிங்கிற ஏரியா ஹைப்போதலாமஸில் இருக்குது. இது ஆக்டிவேட் ஆகும்போது எமோஷனல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் லாங் டேர்மில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பவளமல்லி இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நல்லா பிரெயினுக்குள்ளே ஓடி ஓடி அப்படியே வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடும். இந்த மெமரியை வந்து யாருனாலும் எரேஸ் பண்ணவே முடியாது. இந்த மியூசிக் கேட்கும்போது என்ன அப்படின்னா, நிறைய பிரெயின் ஏரியாஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு அப்படியே அந்த நியூரல் சர்க்யூட்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி
அப்படியே அந்த சர்க்யூட்ஸ்லாம் அப்படியே சிமெண்ட் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம படிக்கும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ளோட் சார்ட்டு, டயகிராம்ஸு இந்த மாதிரி எழுதி எழுதி படிக்கும்போது அதே மாதிரி அந்த சிமெண்ட்டை போட்டு நம்மளும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒட்டிட முடியும். லாங் டேர்முக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிட்டு நம்ம எக்ஸாம் எழுதும்போது டக்குன்னு ரீகால் பண்ணும்போது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டக்குன்னு வந்து பிரெயினில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்குமே அப்ளை ஆகிருக்கு, சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவன் ஆகிருக்கு. ஸோ தட் நீங்களுமே இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்லைன் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவில். இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஸ்டடி ஹார்ஸில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். அதே மாதிரி எந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதை கூடிய சீக்கிரம் முடிச்சிருங்க. அதே ஃபேஸில் வந்து ஸ்டக் ஆகி இருந்துடாதீங்க. தட்ஸ் ஆல்சோ மை ரெக்வஸ்ட். அவ்வளோதான். ஸோ வித் தேட் நோட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். Until then, this is Dr. Dinesh Babu signing off. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.